ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே போகிற வழியில் ஸ்ரீராம்னு ஒரு நர்சரி கடை பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. போகும்போதே பார்த்துக்கிட்டே போனேன். அவ்வளோ பூ இருந்துச்சு. சரி, வரும்போது கண்டிப்பாக போய் பூவை போய் பார்த்துட்டு தான் போகணும், வாங்கிட்டு போகணும் அப்படின்ட்டு போனேன். அங்கே ஒரு பூச்செடி வாங்கினேன், ரோஸ் கலரில் வாங்கினேன். அதுக்கப்புறம் தொட்டியெல்லாம் இருக்குதுங்க அங்கே. தொட்டி, துளசி மாடம், அப்புறம் வந்துட்டு எரு, அந்த பூச்செடிக்கு உள்ள எரு, அப்புறம் வந்து அதுக்குள்ளே டானிக்கு, அந்த மாதிரிலாம் நிறையலாம் பொருளெல்லாம் விற்கிறாங்க. கண்டிப்பாக நீங்களும் போய் அங்கே வாங்குங்க. சூப்பராக இருக்குது. அருமையான ரோஸ் கன்று, பெங்களூர் ரோஸுங்க. அது எல்லா பூச்செடியுமே வச்சுருக்குறாங்க. அனைத்து வகை பூச்செடி எல்லாமே இருக்குது. மீனும் வளர்க்குறாங்க வளர்ப்புக்கு. அப்புறம் அவங்க ஃபோன் நம்பர் இதில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஃபோன் மூலியமாகவும் ஃபோன் பண்ணிங்கனாலும் ஆர்டர் கொடுப்பாங்க. அப்புறம் இது வந்துட்டு சவளக்காரன்ட்ட இருக்குங்க. இது வந்து எங்கள் ஊர்கிட்டேருந்து கொஞ்சம் தூரத்தில் இப்படி ஒரு நர்சரி இருக்கிறது எனக்கு தெரியும். இப்போ தான் எனக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக நீங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடைக்கு போங்க. நம்ம குறைச்ச விலையில் நிறைய பூச்செடி நிறைய வாங்கிட்டு வாங்க, நிறைய தருவாங்க. அவ்வளோ அழகழகு செடியாக இருக்குது. எனக்கு மனசே வரலைங்க, அதை பார்த்துக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தேன். நான் ஒரு ரோஸ் கன்று வாங்கினேன். கண்டிப்பாக அந்த ரோஸ் கன்றெல்லாம் வீட்டில் வச்சா வளரவே மாட்டேங்குது. என்னென்னா அதுக்கு வந்துட்டு நல்லா வந்து இந்த பழங்கள்லாம் வீணாக போன தோல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை ஊற வச்சு அதுக்கு வந்து உரம் மாதிரி கொடுத்தோம்னு வச்சுங்க, தானிக்க கொடுத்தோம்னா சூப்பராக நல்லா வளரும், அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.